பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்மளுடைய வீட்டில் செல்வ நிலையை அதிகரிப்பதற்கு என்னெல்லாம் நம்ம வீட்ல ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம். நம்ம வீட்ல கிச்சன்ல இருந்து தொடங்கி கணவன் மனைவி உறவுல இருந்து குழந்தைகளுடைய அழுகை சத்தமும் சந்தோஷமும் உடைய அதிர்வுகளும் நம்ம செல்வ நிலையை நிர்ணயிக்கும். அதேபோல் நம்ம வீட்டில் நடக்கிற நடை இருக்குல்லையா, அதோடைய சவுண்டை வைத்து நம்ம செல்வ நிலை அதிர்வுகளை சொல்லலாம். இப்படி செல்வ நிலை அதிர்வுகள் நம்ம வீட்டில் ஒவ்வொரு செயலிலும் செல்வ நிலைகளை பற்றி நம்ம கூறிக்கிட்டே இருக்கலாம். அதை நம்ம நெறிமுறைப்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம செல்வங்கள் நம்மளை விட்டு அகலாமல் கரெக்டான நம்மளுக்கு வர வேண்டிய செல்வம் வெளியே போக வேண்டிய தேவையற்ற செலவுகளை அது குறைத்து விடும் தன்மை உடையதாக இருக்கும். அந்த அந்த நோக்கில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆதி காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் நம்ம மரச்செடிகளோட தான் நம்ம வாழ்ந்திருக்கோம். அதில் செடிகளுடைய அதிர்வுகள் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கும். நிறைய பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்க அவங்க பார்த்துக்கோங்க, வியாபார தலங்களும் எடுத்துக்கோங்க. அவங்க வீடுகளில் பாத்தீங்கன்னா செடிகளை வீட்டுக்குள்ளேயும் நிறைய செடிகளை வச்சு பச்சை பசேல்னு எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கிற மாதிரியும் பூக்கள் பூக்கிற மாதிரியும் செடிகள் அதை மெயின்டைன் பண்ணதுக்காகவே ஒரு ஆட்களை வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க சுற்றுப்புற தோட்டத்துறவுகளிலும் செடிகளை நல்லா பார்த்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுங்களோட உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி தன்னை சுத்தி இருக்கும் செடிகளை ரொம்ப ரசனையுடனும் அதை நம்ம பாதுகாக்க நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வருவதை நம்ம காணலாம். நிறைய பாத்தீங்கன்னா யாருக்கு சந்திரனால் பிரச்சனை வருதோ, அத மனம் சார்ந்த விஷயம், ரொம்ப டிப்ரெஸ் மூடுக்குள்ளேயே போய்கிட்டே இருப்பாங்க, ஒரு நிலைக்குள்ளாத மனம், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சந்திரன் மனநிலை பாதிப்பாக இருக்கும். இவங்க என்ன பண்ணலாம்னா மண் தத்துவத்தை, இந்த சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உள்ளவங்க என்னன்னா மண் தத்துவத்துக்குடன் அவங்க ஆக்டிவேட் ஆகணும். மண் தத்துவம்னா எதை பண்ணலாம் அப்படின்னா, விவசாயம் பண்ண முடியுமானா அதெல்லாம் இல்லை. நீங்க உங்க வீட்டில் ஏதாச்சும் செடிகளை எடுத்து அது மண்ணுடன் அதோட செடிகளை வைத்து நீங்க மண்ணுடன் விளையாடு கொண்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த நெகட்டிவ் வராது. மன டிப்ரெஸ்டா இருக்கிறது, ரொம்ப மன அழுத்தத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு இந்த மண் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த பாத்தீங்கன்னா நம்ம சிறு வயதில் நம்ம ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஆக்டிவா இருந்திருப்போம். இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம கிருஷ்ண பரமாத்மா மண்ணை வாயில உண்டதும் சரி, நம்மளும் மண்ணை உட்கொள்வது, மண்ணுடன் விளையாடுவது, இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய எதிர்ப்பு சக்திகள் கிடைக்குது, நல்ல மனபலம் உடல் பலமும் கூடுது. அதனால இந்த மண்ணுடன் சேர்ந்து நம்ம பயணிக்கும் போது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது. இதை நம்ம அந்த காலத்துல செடிகள் நடுதல், செடியுடன் பராமரிப்புல முக்கிய பங்கு வகிக்கிறது. அது பூ பூக்கும் போது மனசுக்கு நமக்கு சந்தோஷம். இந்த பூக்கள் ஒவ்வொன்றும் பூக்கும் போது நம்ம காதுல அந்த ஒலிகள் கேட்காது. அந்த ஒலிகளுடைய அதிர்வுகள் நம்ம வீட்டில் நிறைய பாசிட்டிவா உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதனால செடிகளை நம்ம வீட்டை சுத்தி நிறைய வச்சு அதனுடைய பூக்கள், அதனுடைய நறுமணங்கள், இதெல்லாம் நம்ம வீட்டுல நிறைய நல்ல சக்திகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இதுல முக்கியமாக நம்ம என்ன பார்க்கலாம்னா, மல்லிகைப்பூ செடியை ரொம்ப நான் முக்கியமா எடுத்துக்கிறேன். இன்னைக்கு மல்லிகைப்பூ செடி நம்ம வீட்டில் சுத்தி இருப்பது அவ்வளவு பெரிய சக்தியாக இருக்கும். மல்லிகைப்பூ செடியுடைய நறுமணமும் சரி, அந்த பூக்கும் ஓசையும் சரி, நம்ம வீட்டில் நல்ல அதிர்வுகளை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த மல்லிகைப்பூ 2 அடுக்கு 3 அடுக்கு, அதுக்கு பிறகு அடுக்கு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மல்லிகைப்பூ ஒரு 4-5 டைப்ஸ் ஆஃப் மல்லிகைப்பூ கிடைக்குது. அதுல அடுக்கு மல்லிங்கிறது தாமரை மொட்டுக்கு சமமான ஒரு இதா இருக்கும். மல்லிகைப்பூ பாத்தீங்கன்னா குபேரனுக்கு பிடித்த பூவாக இருக்கும். பிளஸ் அது அடுக்கு மல்லியாக இருக்கும்போது குபேரன் ரொம்ப வசீகரிக்கும் பூவாக மாறி விடுகிறது. இப்போ நம்ம குபேர பூஜை பண்ணும்போது மல்லிகைப்பூ அடுக்கு மல்லி பூவையும் தாமரை பூவையும் சேர்த்து வைத்து நீங்க வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு செல்வ நிலை வசியம் அதிகமாக இருக்கும். தாமரை பூவுடன் மல்லிகைப்பூ தாமரைப்பூ மனம் சிறிதுதான் வரும். ஆனால் மல்லிகைப்பூ மனம் ரொம்ப அதிகமாக வரும். இந்த மல்லிகைப்பூவும் தாமரையுடைய அந்த நிறமும் அதோடைய அதிர்வுகளும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால அந்த மல்லிகைப்பூவை நம்ம வீட்டில் பூஜைக்கு மிக முக்கியமாக, அது குபேர பூஜைக்கு மிக முக்கியமா பயன்படுத்துறோம். இந்த அடுக்கு மல்லி, அந்த குண்டு மல்லி, இதெல்லாம் யார் வீட்டில் நல்லா பூத்து கொழுங்குதோ, மேக்சிமம் குண்டு மல்லி ரொம்ப ரேரா கொஞ்ச காலம் வளர்ப்பாங்க, அதுக்கப்புறம் தன்னால வாடிடும். அது போலதான் நம்ம செல்வ நிலை உயர்ற மாதிரி உயர்வம் டக்குன்னு டவுன் ஆகும். எப்ப நம்ம ஸ்ட்ராங்கா அந்த மல்லி அடுக்கு மல்லிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது தொடர்ந்து ஒரு 10 வருஷ காலமாவது உங்களோட பயணிக்கிற மாதிரி அந்த மல்லிப்பூ செடியை வச்சுக்கணும். அதாவது ஒரே செடியா இல்லாட்டாலும் ஒரு செடி மாறிச்சுன்னா அடுத்தால ஒரு செடியை உருவாக்கிட்டே இருக்கணும். அந்த மல்லிகைப்பூ செடிகள் உங்க லைஃப்ல தொடர்ந்து பயணிக்கும் போது உங்க வீட்டில் உள்ள செல்வ நிலை கொஞ்சம் கூட மாறாமல் அதே ஸ்டாண்டர்டா அப்படியே வருவதை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். மல்லிகைப்பூ செடியை வீட்டில்
எந்த திசையில் வைக்கலாம் அப்படின்னா, வீட்டில் தென்மேற்கு திசையில் வைக்கலாம் குபேர மூலை. ஏன்னா குபேரனுக்கு பிடிச்ச இடம் இல்லையா? அதனால குபேர மூலையில் வைக்கலாம். இன்னொன்னு வடக்கு திசையில் வைக்கலாம். இந்த 2 திசையில் வைக்கும்போது அந்த மல்லிப்பூ செடி வந்து உங்களுக்கு நிறைய அது பூக்கும் போது அந்த அந்த ஓசைகளுக்கு வந்து குபேரன் வந்து ரொம்ப வசியமாவார். அதனால தென்மேற்குலையும் வடக்கு திசையிலும் வைக்கும்போது குபேர வசியம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த மல்லிகைப்பூ செடி தென்மேற்கில் வைக்கும்போது அது ஒரு செடி வச்சீங்கன்னா அது பல மடங்காக பெருக்கெடுத்து ஓடக்கூடிய மிகப்பெரிய சக்தியை அந்த மல்லிகைப்பூ செடிக்கு தென்மேற்கு பகுதி கொடுக்கும். அதனால அந்த தென்மேற்கு பகுதியில வைத்து அங்க ஏதாவது ஒரு குபேரனுடைய சிம்பிள் ஏதாச்சும் ஒண்ணு அந்த மல்லிப்பூ செடியுடன் நீங்க பயணிக்க வச்சீங்கன்னா அது வந்து குபேரன் சிம்பிள் ஒரு குபேர எந்திரம் எடுத்து கூட அந்த மல்லிப்பூ செடியுடன் கீழே வச்சுட்டு அந்த மல்லிப்பூ செடி அதுல வச்சு பூஜைகள் பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க உங்களுக்கு நிறைய பண அவசியமாக ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இந்த மல்லிப்பூ வந்து குபேரனுக்கு வச்சு அந்த எந்திரம் வைத்து மல்லிகைப்பூ செடி எடுத்துக்கிறீங்க இல்லையா? அந்த எந்திரம் வந்து தொட்டியில வைத்துதான் அந்த மல்லிகைப்பூ செடி வளர்க்கணும். மண்ணில் வைத்து எந்திரம் பதைக்க கூடாது. தொட்டில் வைத்து பதைக்கும் போது அந்த மல்லிகைப்பூ செடி எப்ப வாடுதோ அப்போ அந்த எந்திரத்தையும் எடுத்து தண்ணியில போட்டுருங்க. எப்ப வந்து அந்த மல்லிகைப்பூ செடி திரும்ப அடுத்தால ஒரு மல்லிகைப்பூ செடி வைக்கும்போது திரும்பியும் அந்த குபேர எந்திரத்தையும் அதோட சேர்த்து வச்சு நீங்க வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சக்தியான பண வசதிகள் பெறுவதற்கு உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். இந்த பூக்கள் பூக்கும் நேரம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நேரம். அந்த பூ பூ எப்ப வெளிவருது எப்ப வந்து அது வந்து பூத்து நீங்க கடவுளுக்கு வைக்கிறீங்கன்னு பாருங்க. அந்த வெளிவரும் நேரம் வந்து அந்த நாளும் பார்த்துக்கோங்க. அந்த நாளும் நேரமும் உங்களுக்கு சரியான கரெக்டான நேரத்துல அந்த பூ பூத்துச்சுன்னா அது வீட்டுக்குள் வந்து வைங்க. பூ வந்து நேரம் தவறி சரியான நேரத்தில் பூக்களை அந்த ஹோரையெல்லாம் பார்த்து பண்ணினீங்கன்னா அந்த கொஞ்சம் நமக்கு சரியா சூட்டபிள் ஆகனா பூவை எடுத்து கோயில கொண்டு போய் வச்சுட்டு வாங்க. வச்சுட்டு வரும்போது அது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தரும் அப்படிங்கிறது இருக்கு. அந்த மல்லிப்பூ வந்து இந்த மல்லிப்பூ குச்சி அந்த குச்சியை வந்து பணம் வைக்கும் அந்த திசையில் பணம் வைக்கும் நீங்க பீரோல் இருக்கு இல்லையா? அந்த பீரோல் லாக்கர்ல அந்த குச்சியை வந்து நீங்க வச்சீங்க. அதாவது அந்த குச்சியுடன் ஒரு வசமையும் சேர்த்து கட்டி அங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு பண ஈர்ப்புகள் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மல்லிகைப்பூ பூத்து அது காயும் போது காஞ்ச உடனே அதுல இருந்து உடனே எடுத்துருங்க. அதை வந்து செடியிலயோ தங்க வைக்க கூடாது. ஏன்னா நீங்க பூஜைக்காக பயன்படுத்துற செடியாக இருந்தால் கண்டிப்பாக அந்த செடியை வந்து செடியிலேயே அந்த காய்ந்த பூக்கள் தங்கக்கூடாது. அதை எடுத்து வெளியே போட்டுட்டு எப்பவுமே அந்த மல்லிகைப்பூ செடியை நூலாமடை படியக்கூடாது, தூசிகள் படியக்கூடாது. எப்பவுமே அது ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வச்சு அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு அந்த இலைகளெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மல்லிகைப்பூ செடி வந்து ரொம்ப விசேஷமாக இறைவனுக்கு உகந்த பூவாக மாறிவிடும். அதே மாதிரி உங்க வீட்டு பூஜை அறைக்கு அந்த மல்லிகைப்பூ செடியை வச்சுக்கிட்டே இருக்கும்போது செல்வ நிலையும் நல்ல மேன்மை அடையும். அதே மாதிரி அந்த வீட்டு பெண்கள் மதிப்பு மிக்கும் எல்லாரும் மதிக்கிற பெண்ணாக மாறி விடுவார்கள். இந்த மல்லிகைப்பூ செடி எந்த வீட்டில் நல்லா பூத்து குலுங்கி அதுக்கு முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த வீட்டில் செல்வ நிலை மட்டும் இல்லாமல் பெண்களின் மதிப்பும் கூடும். கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால இந்த மல்லிகைப்பூ செடியை வந்து கவனமாக பார்த்து வளர்த்தீங்கன்னா அது நிறைய பிளெஸ்ஸிங் நிறைய பாசிட்டிவான உங்களுக்கு வைப்ரேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பதை நீங்க உணர முடியும். அது பெண்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். பெண் சௌரியமாக இருக்கும்போது ஆண் ரொம்ப உற்சாகமா வேலைக்கு போவாங்க. இதுதான் இங்க செயின் தொடர்பு மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அதனால பெண்ணை ரொம்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த மல்லிகைப்பூ வந்து வீட்டு செடியாக வளர்க்கும் போது மிகப்பெரிய சக்தியாக பெண் ரொம்ப சக்தி வாய்ந்தவளாகவும் கணவனுக்கு ரொம்ப வசியமாகக்கூடியவளாகவும் மாறிவிடுவாள். அதனால அனைவரும் மல்லிகைப்பூ செடியை வளர்த்து நல்ல மேலும் பழைய செல்வங்களையும் சேர்க்கைகளையும் பெற்று குபேரனுடைய முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.